மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. இல்லம்மா, சொந்த பந்தத்துக்குள்ள எதுக்குமா போலீஸ்லாம்? வெண்பா கிட்டே கேட்போம். வெண்பா என்ன சொல்றாளோ அந்த முடிவே ஏத்துக்குவோம். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? சரிங்க, வெண்பா கிட்ட கேளுங்க. வெண்பா வந்தா கூட்டிட்டு போங்க, தாராளமா கூட்டிட்டு போங்க. வெண்பா செல்லம், இந்த அம்மா கூட வரியா இல்ல உன் அப்பா கூடவே இருக்கியா? வெண்பா, இங்க இருக்கிற யாரையும் நினைச்சு நீ பயப்படாத. தாத்தா வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கலாம்டா. உன்னோட ரேணுமா, நிசா சித்தி 2 பேர் இருக்காங்கடா. அவங்க உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க. இந்த பார், தாத்தா உன்னை டெய்லி வெளியில கூட்டிட்டு போவேன். நீ எங்க கூட வந்துடுறியா? வெண்பா செல்லம், அம்மா கிட்ட வந்துடுறீ. உலகத்துல நீ யார வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம், ஆனா எல்லாருமே அம்மா இட முடியாது. என்கிட்ட வந்துரு செல்லம், இந்த அம்மா கிட்ட வந்துரு. வெண்பா, என்ன வெண்பா பதில் சொல்லாம நின்னா என்ன அர்த்தம்? ரேணுகா தான் உன் அம்மா. அவ கூட இருந்தனா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அத புரிஞ்சுக்கோ. போ, ரேணுகா அம்மாவோட போ. வெண்பா, நீ என்ன முடிவுனாலும் சொல்லலாம். நீ ரேணு அம்மாவோட போறியா இல்ல மல்லி அம்மாவோட இங்கே இருக்கியா? நான் ரேணுமா கூட போறேன்டாடா. வெண்பா, என்ன சொன்ன? நான் ரேணுமா கூட போறேன்டாடா. வெண்பா, நீ என்ன சொல்ற? ரேணுமா தானே என்ன பெத்தவங்க, அவங்க தானே என்ன நல்லா பாத்துக்க முடியும். மல்லிமா கதை சொல்லுவாங்க, என்ன நல்லா பாத்துப்பாங்க. ஆனா பெத்தம்மா மாதிரி வராதுலப்பா. அதனால நான் ரேணுமா கூட போறேன்டாடா. வெண்பா, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்னாச்சு? நீ அவங்களோட போறியா? ஆமா மல்லிமா, ரேணுமா 2 நாள் இல்லையா, அப்பனா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண. அதனால ரேணுமா கூட போறேன். என் செல்லம், என் தங்கம். குழந்தைய வச்சுதானே விஜய கரெக்ட் பண்ணி வச்சிருந்த. இப்போ குழந்தைய என்கிட்ட வந்துட்டா பாரு. இனி விஜய் என் பக்கம் இழுக்கிறது கஷ்டமே இல்லடி. அப்புறம் என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு தேவைன்னா வெண்பாவை நீங்க அங்க வந்து பாத்துக்கோங்க. நீங்க மட்டும் வந்தா போதும். நாங்க கிளம்புறோம். போலாமா? வரமா? வாங்க. வெண்பா சொல்லலாம், வாங்க போகலாம். பாய். மாமா, பாய் பாய். வாங்க வாங்க வாங்க. வெண்பா, நீ ரேணு அம்மாவோட போறியா இல்ல மல்லி அம்மாவோட இங்கே இருக்கியா? நான் ரேணுமா கூட போறேன்டாடா. எப்படி வெண்பா, எப்படி உனக்கு அம்மாவை விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சேனே, என்ன பிரிய மாட்டேன்னு நினைச்சேனே. ஈஸியா ஒரு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே. வெண்பா, பேக்ல உன்னோட ஸ்நாக்ஸ் இருக்கு, வாட்டர் பாட்டிலும் அதுல தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட கூடாது, புரியுதா? சரி மல்லிமா. வெண்பா, இந்த பேக்ல உன்னோட கிட்ஸ் கேமரா வச்சிருக்கேன்.
நீ போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல பைனாகுலர் இருக்கு, தேவைன்னா யூஸ் பண்ணிக்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் டாடா. நாங்க அங்க ஜூக்கு போவோம்ல, எங்களை அங்க லைன் சஃபாரி கூட்டிட்டு போவாங்களாம். அங்க நான் பைனாகுலர் வச்சு லைன்ஸ் எல்லாம் பாப்பனே. ஜன்னல் வழியா கைய நீட்டிர கூடாது, அப்புறம் சிங்கம் அப்படியே கைய கடிச்சிட்டு போயிரும். கேர்ஃபுல்லா இருக்கணும், சரியா? டாடா, பஸ்ஸோட கதவு ஜன்னல் எல்லாமே கம்ப்ளீட்டா அடைச்சு வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கேப் தான் இருக்கும், அதுல எப்படி கை விட்டு பார்க்க முடியும்? அப்படி இருக்குல்ல. சரி, ஓகே. வேற அங்க என்னலாம் இருக்கும்னு சொல்லுங்க. வேற என்ன இருக்கும்? ஐயோ, ஜிராஃப் இருக்கும், கேமல் இருக்கும், எலிஃபண்ட் இருக்கும், பைத்தான் இருக்கும், டீரு, பேரட் எல்லாமே இருக்கும். அங்க நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். வெண்பா, இதுல ஃப்ரூட்ஸ் குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், போறப்போ சாப்பிட்டுக்கோ. சரி மல்லிமா. அப்பப்போ இடையில தண்ணி குடிச்சுக்கணும், தண்ணி குடிக்காம இருக்க கூடாது. சரி மல்லிமா, குடிக்கிறேன். ஓகே மல்லி, டைம் ஆயிடுச்சு, நான் போய் விட்டு வந்துடுறேன். வெண்பா, வா போலாம். பாத்து போயிட்டு வா. என்ன வெண்பா, ஏதாவது மறந்துட்டியா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல டாடா, நான் எதுவும் மறக்கல. ரெஸ்ட் ரூம் போணுமா? போயிட்டு வரியா வெண்பா? இல்ல மல்லிமா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க வெண்பா? வா போலாம். டாடா, இந்த டூர் எத்தனை நாள் டாடா? என்ன வெண்பா, புது கேள்வியா இருக்கு. எத்தனை நாள் டூரு, என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு நீ தானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. வெண்பா, 2 நாள் டூரு. இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு ராத்திரி அங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு என்ன கிளம்பி வந்துருவீங்க. அப்ப நைட்டு நான் அங்கதான் தங்கணுமா? ஆமா வெண்பா, இது என்ன புது கேள்வி? அப்ப நான் மல்லிமா கூட தூங்க முடியாதா? வெளியில போனா மல்லியம்மா கூட எப்படி தூங்க முடியும்? தனியா தான் தூங்கணும். டாடா, நான் டூருக்கு போகல. ஏ வெண்பா, என்னாச்சு? எவ்வளவு ஆசையா பணம் கொண்டு போய் கட்டின? எத்தனை நாள் இந்த டூரை பத்தி பேசிட்டு இருந்த? இப்ப எதுக்கு போக மாட்டேங்கிற? இல்ல டாடா, எனக்கு மல்லிமா இல்லாம இருக்க முடியாது, நான் போல. அப்படிலாம் சொல்லக்கூடாது வெண்பா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி பழகணும். வேண்டாம் மல்லிமா, எனக்கு உங்க கூட தூங்கினாதான் தூக்கம் வரும். வெண்பா, நீ கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பொண்ணாயிட்டு வர. நீ கொஞ்சம் தனியா படுத்து பழகணும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட் ஸ்டே பண்ணா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? நோ டாடா, என்னால அப்படிலாம் தாங்க முடியாது. நான் மல்லிமா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு இந்த டூரும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் மல்லிமா கூட தான் இருப்பேன். ஒரு நாள் நைட் என்ன பிரிஞ்சிருக்கிறதுக்கே முடியாதுன்னு அழுதிய வெண்பா, இப்ப எத்தனை நாள்னே தெரியாம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே வெண்பா. நீ கூட இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கடவுளே, வெண்பா வா. வெண்பா, இனி இதுதான்டா உன் வீடு. நீ இங்கதான் இருக்க போற. இங்கயா? இந்த சோஃபாலயா? இங்கனா இங்க இல்ல வெண்பா, நீ ஏன் ரூம்லயோ இல்ல ரேணுமா ரூம்லயோ இருந்துக்கலாம். தாத்தா ரூம்லயும் இருக்கலாம் செல்லம். ஓ, அப்ப எனக்கு 3 ரூமா? இப்போதைக்கு நீ எங்க ரூம்ல தங்கிக்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தாத்தா தனி ரூம் கொடுத்துருவேன். தேங்க்யூ தாத்தா. ஆஹா, இவங்க மொத்தமா நம்மள இங்கேயே வச்சுக்கலான்னு பாக்குறாங்க போலயே. இவங்க கிட்ட கவனமா தான் இருக்கணும். நான் கூப்பிட்டதும் உடனே வந்துட்டா. நான் நினைக்கவே இல்லை, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு நினைச்சேன். சமத்தா கிளம்பி வந்துட்டா. ஆமா, எனக்கும் அதிசயமா தான் இருந்துச்சு. பிடிச்சு இழுத்துட்டு வரணுமோன்னு நினைச்சேன், கோலா வந்துட்டா. நம்ம ரத்தம் இல்லையாமா, அது எப்படி விட்டு போவோம்? தான் ஆடல்னாலும் தன்னோட தசை ஆடுன்னு சும்மா சொல்லிருக்காங்க. வெண்பா நம்ம மேல எப்பவுமே பிரியமா தான் இருந்திருக்காப்பா. அந்த மல்லி தான் இவகிட்ட எதையோ சொல்லி நம்ம பக்கம் வராம பண்ணிருக்கா. இப்ப வெண்பாக்கு ஏதோ உன் கூட வர்றது சரின்னு பட்டிருக்கு, அதான் உடனே கிளம்பி வந்திருக்கா. இவ அவ டாடா விட்டு வர்றதுக்கு சம்மதிச்சது பெரிய விஷயம்னா, அந்த மல்லியை விட்டு வர்றதுக்கு சம்மதிச்சதா ரொம்ப பெரிய விஷயம். வெண்பா, நீ ஏன் எங்க கூட வரேன்னு சொன்ன? ஒரு குழந்தை அம்மாவோட இருக்கிறது தானே சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.